அந்த பொண்ணோட அண்ணன் இப்ப அங்க வந்துட்டு இருக்காரு. முன்னாடியே சொல்லிருக்க வேண்டாமா? குடும்பத்தோட மாப்பிள்ளை பார்க்க வரதா இருந்தா சரி, இது இவர் மட்டும்தான் வராரு. நீங்க திடீர்னு வரேன்னு சொல்லிட்டீங்களா? அதான் ஒன்னும் பெருசா ஏற்பாடு பண்ண முடியல. இதுல என்னமா இருக்கு? நானும் திடீர்னு தானே வந்தேன். தம்பி, வீட்ல பெரியவங்க யாரும் வரலையா? இல்ல, தனியா வந்திருக்கீங்களேன்னு கேட்டேன். அது வந்துங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஊர்ல ஒரு பாம்பு பிளாஸ்ட் நடந்துச்சுல, உங்களுக்கு கூட ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த நேரத்துல நான் அங்கதான் இருந்தேன். அந்த பிளாஸ்ட்ல என் அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க. மன்னிச்சிருங்க தம்பி, விஷயம் தெரியாம நான் அதை கேட்டுட்டேன். பரவாயில்லைங்க, நீங்க கேட்கலன்னு நான் சொல்லியிருப்பேன். அப்பா அம்மா இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் வீட்டில் நானும் என் ஒய்ஃப், என் தங்கச்சி 3 பேர் மட்டும்தான். நானும் இவங்க சொன்ன மாதிரி அமெரிக்காவுக்கு போறேன். அதனால்தான் அதுக்கு முன்னாடி தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பாக்குறேன். அது நல்லது தம்பி. கெட்டது நடந்த வீட்ல உடனே ஒரு நல்லது நடக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க இப்போ உங்க தங்கச்சிக்கு பெத்தவங்க ஸ்தானத்துல இருந்து எல்லாத்தையுமே பண்றீங்க. உண்மையிலேயே பெரிய விஷயம் தம்பி. அப்புறம் சிவகாமி, நம்ம நல்ல விஷயத்த பேசி முடிச்சிடுவோம். ஆமால, அதுவும் சரிதான், நான் மறந்துட்டேன். எனக்கு 3 பசங்க, 1 பொண்ணு. இவன் தான் 2வது பையன் செந்தில். வணக்கம். இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சு. இவன் தான் இவன் பொண்டாட்டி அர்ச்சனா. இது என் 3வது பையன் ஆதி. ஹலோ. இது என் கடைசி பொண்ணு பார்வதி. மூத்தவன் சரவணனுக்கு தான் உங்க தங்கச்சிய பாக்குறோம். இந்த காலத்துல இப்படி ஒரு பொறுப்பான மாப்பிள்ளைய நீங்க பாத்திருக்கவே முடியாது. அப்படி ஒரு குடும்ப பொறுப்பு. இந்த ஏரியாவிலேயே ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட் கடைனா தம்பியோட ஸ்வீட் கடை தான், சிவகாமி இனிப்பகம். பெரிய தொழிலதிபர் ஆகணுங்கிறது தான் சரவணனோட திட்டமே. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எனக்கு என் குடும்பத்தை நல்லா பாத்துக்கணும். இன்னும் தம்பி தங்கச்சிலாம் இருக்காங்க, அவங்களோட வாழ்க்கைய நல்லபடியா அமைச்சு கொடுக்கணும். பிசினஸ் எல்லாம் காலப்போக்கில் அதுவா வளரும். இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்ந்தா பார்த்தாதா? பணத்துக்கு பின்னாடி நாமையே ஓடணும். நான் என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா போதும்னு நினைக்கிறேன். ஆனா இவரு தம்பி தங்கச்சி தான் உலகம்னு நினைக்கிறாரு. பரவாயில்ல, நல்ல பையன் தான் போல. மொத்த குடும்பத்துக்கும் எங்க அண்ணன் தான் தலை. இந்த வீரம் படத்துல அஜித் சார் ஃபேமிலி வருமே, அந்த மாதிரி எங்க ஃபேமிலிக்கு அண்ணன் தான் தலை. இவனுக்கு எப்பவுமே கிண்டல் தான். அப்புறம் தம்பி, நீங்க சொல்லுங்க, பொண்ணு எப்படி, எது வரைக்கும் படிச்சிருக்கா? அவ படிச்ச விஷயத்த சொல்லலாமா வேணாமா? என் தங்கச்சி என்ன படிச்சிருக்கானா? படிப்பெனத்த பெரிய படிப்பு சிவகாமி. நல்லா வீட்டு வேலை செஞ்சா பத்தாதா? இவங்க தங்கச்சிக்கு படிப்பெல்லாம் பெருசா ஒண்ணும் இல்ல, வெறும் 8ஆம் கிளாஸ் ஃபெயில். ஆனா அருமையா வேலை செய்வா. ஏங்க அப்படி சொல்றீங்க? அட, உண்மையை சொல்லிட்டா நாளை பின்ன பிரச்சனை வராது பாருங்க. சீக்கிரம் கல்யாணம் பண்ணணுமா வேணாமா? எனக்கு ஏத்த பொண்ணா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். தம்பி, எனக்கு அதிகமா படிச்ச பொண்ணெல்லாம் வேண்டாம். ஏன்னா என் பையன் படிக்காதவன். இப்ப ஏன் ஆசைக்காக படிச்ச பொண்ணை இவனுக்கு கட்டி வச்சேன்னா நாளைக்கு அவங்க 2 பேருக்குள்ளேயே தாழ்வு மனப்பான்மையால பிரச்சனை வந்துடக்கூடாது. அதனாலதான் சொல்றேன். அப்புறம் 4 பிள்ளைங்களை பெத்து 40 வருஷமா இந்த வீட்டு வேலைங்களை எல்லாம் இழுத்து போட்டு செஞ்சு என் முதுகெலும்பே உடைஞ்சு போச்சு. வரப்போற மருமக பொறுப்பா இருந்து எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுட்டு செய்யணும். அவ்வளவுதான் தம்பி, எனக்கு வேற எதுவும் வேண்டாம். எங்க போய் முடிய போகுதோ தெரியல.
இவ்வளவு நகை போடுங்க, காசு வேணும், வீடு வேணும்னு எதுவும் நான் கேட்கல. ஆண்டவன் புண்ணியத்துல அதெல்லாம் எங்க கிட்ட இருக்கு. என் மகனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா அதுவே எங்களுக்கு போதும். என்ன தம்பி ஒண்ணுமே சொல்லல? அவரு கல்யாண தேதி எப்பன்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு. ஓ, அந்த அளவுக்கு போயிட்டாரா? பரவாயில்ல பரவாயில்ல. தம்பி, என்னதான் இருந்தாலும் உங்க தங்கச்சி கிட்ட நீங்க ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. சரிங்க. நான் என்னெல்லாம் சொல்லணுமோ அத வெளிப்படையா சொல்லிட்டேன். இதெல்லாம் உங்களுக்கும் உங்க தங்கச்சிக்கும் சரின்னா நாம அடுத்த கட்டம் பேசுவோம். சரிங்க. அப்புறம் என்ன தம்பி, வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சிருச்சு. சிவகாமி, நீ ஒரு நாள் வந்து பொண்ணை பாத்துட்டீனா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு என்ன, நாளைக்கே வந்துடுறோம். சரிதானே? சரி சரி சரி. என்னடா? அப்ப நாங்க கிளம்புறோம் சிவகாமி. சரி ராதா. சரிங்க, நான் வரேன். வாங்க. சரி. போயிட்டு வாங்க. ஆண்டி, பொண்ணு போட்டோவை வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறீங்களா? நீ கேக்குறியா உங்க அண்ணன் கேக்குறானா? 2 பேரும் தான் வச்சுக்கோங்களேன். சரி, நான் அனுப்புறேன். சரி சிவகாமி, நான் வரேன். வரேங்க, வரேன். வாங்க. பாய். எனக்கா நீங்க இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டீங்க? என் தங்கச்சி எப்படி படிக்கிற ஆள் தெரியுமா? அவ காலேஜ் முடிச்சுட்டு ஐபிஎஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கா. அவளை போய் 8ஆம் கிளாஸ் ஃபெயில்ன்ட்டீங்க. டென்ஷன் ஆகாதீங்க தம்பி. படிச்ச பொண்ணுதான் வேணான்னு அவங்க தெளிவா சொல்லிட்டாங்களே. இப்ப போய் உங்க தங்கச்சி அருமையா படிப்பா, போலீஸ் அதிகாரி ஆக ஆசைப்படுறான்னு சொன்னா இப்படியே மூட்டைய கட்டி கிளம்பிட வேண்டியதுதான். அப்புறம் இந்த சம்பந்தம் ஒப்பே ஆகாது. அதுக்காக இவ்வளவு பெரிய போய் சொன்னா எப்படிக்கா? நாளைக்கு இது தெரிஞ்ச எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்? என் தங்கச்சி இந்த வீட்டுக்கு வந்து கஷ்டப்படுத்துக்கா? கஷ்டமா? எதுக்கு கஷ்டப்படுவான்றீங்க? மாப்பிள்ளைய பாத்தீங்கல்ல, எவ்வளவு தங்கமான புள்ளையா இருக்காரு. இந்த காலத்துல ஒரு பொறுப்பான ஆம்பளை பிள்ளைய எங்க காட்டுங்க பாப்போம். கடைசியில உங்க தங்கச்சி வாழ போறது அந்த பையன் கூட தான். அவன் நல்லவனா, குடிக்காம கொல்லாம இருக்கானா, அத மட்டும் பாருங்க தம்பி. அதெல்லாம் சரிக்கா. நீங்க சொல்றதெல்லாம் தனி கொடுத்தன வாழ்றவங்களுக்கு சரியா இருக்கும். இவங்க கூட்டு குடும்பமா தானே வாழ்றாங்க. நாளைக்கு இந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வந்தா எல்லாரும் கூட சேர்ந்து தானே வாழணும். இப்படி ஏகப்பட்ட பொய்ய சொல்லி உள்ள வந்துட்டா பிரச்சனை ஆயிடாதக்கா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது தம்பி. என் அனுபவத்துல குறைஞ்சது 500 கல்யாணமாவது செஞ்சு வச்சிருப்பேன். ஆண்டவன் புண்ணியத்துல எல்லாரும் நல்லபடியா தான் வாழறாங்க. இந்த மாப்பிள்ளைய பெத்த அம்மாக்கள் கண்டிஷன் போடுறது எல்லாம் தாலி கட்டுறதுக்கு முன்னாடிதான். தாலி கட்டி நம்ம பொண்ணு வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சுட்டா அப்புறம் பொண்ணு சொல்றதுதான் சட்டம். நம்ம பொண்ணு பேச்சுக்கு மாப்பிள்ளை தலாட்டிட்டாருனா அப்புறம் அதுக்கு மேல அப்பீல் என்ன இருக்கு? எல்லாம் பொண்ணுங்களோட சாமர்த்தியம் தம்பி. நீங்க ஒரு பேச்சுக்கு என்ன வேணா சொல்லுங்கக்கா. என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. நான் கல்யாணத்தை முடிச்சுட்டு அமெரிக்கா கிளம்பி போயிடுவேன். ஏதாவது ஒரு பிரச்சனை கிளம்பி வர முடியுமா? ஏன்பா, அதான் நான் தான் சொல்றேனே, ஒரு பிரச்சனையும் வராதுன்னு. நீங்க ஏன் அதை நம்ப மாட்டீங்க? உங்களுக்கு 10 நாளைக்குள்ள கல்யாணத்தை பண்ணணும், ஆனா 10 கண்டிஷன் போடுவீங்க. எப்படிப்பா முடியும்? சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறது வாஸ்தவம் தாக்கா. அதுக்காக ஏதாவது ஒரு மாப்பிள்ளை கிட்ட தள்ளி விட்டு போக முடியுமா? முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்க்கணும். இதுக்கப்புறம் உங்க இஷ்டம் தம்பி. இதையும் விட்டா அப்புறம் இன்னொரு மாப்பிள்ளைய கண்டுபிடிச்சு விசாரிச்சு சம்பந்தம் பேசுறதுக்கு இன்னும் 1 மாசமாவது ஆகும். உங்களுக்கு தான் அதுக்கு நேரமே இல்லையே, நான் என்ன பண்ண முடியும்? ஹலோ ஹலோ மணி சார். விசா ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு. எம்பசிக்கு ஒரு நாள் நீங்க நேர்ல போக வேண்டியதா இருக்கும். சார் ஓகே சார். நீங்க ரெடினா எல்லா ப்ராசஸையும் முடிச்சுட்டு கூடிய சீக்கிரம் கிளம்ப வேண்டியதா இருக்கும். சார் ஷோர் சார், கண்டிப்பா கிளம்பிடலாம் சார். சரிங்க சார். ஐயோ இல்ல சார், ஷியோரா இல்ல சார். முடியாதுன்னா இப்பவே சொல்லிடுங்க மணி, நான் வேணா வேற ஆளை அரேஞ்ச் சார் பண்ணிடுறேன். இல்ல சார், கண்டிப்பா நான் போறேன் சார். ஓகே, I will let you know the further details. ஓகே சார், ஷோர் சார். தேங்க்யூ சார். என்ன தம்பி, என்னாச்சு? ஒன்றும் இல்லைக்கா. சரிக்கா, உங்களை நம்பி இதில் இறங்கலாம்ல, நாளை பின்ன ஒன்றும் பிரச்சனை வராதுல்ல? என் கொலசாமி வள்ளியூர் சொடலமலை சாமி மேல நம்பிக்கையோட சொல்றேன், எல்லாம் நல்லபடியா நடக்கும். துணிஞ்சு இறங்குங்க தம்பி. ஸ்வீட் கடை வச்சிருக்கிற மாப்பிள்ளையோட உன் தங்கச்சி வாழ்க்கை தித்திக்க போகுது.
சரிக்கா, இந்த சம்மந்தத்தை பேசி முடிச்சிருங்க, பாத்துக்கலாம். ரொம்ப சந்தோஷம் தம்பி. அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரியே நாளைக்கு காலையில மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். உங்க தங்கச்சி வாய் துடுக்கா படிப்பை பத்தி மட்டும் பேசாம பாத்துக்கோ, மொத்த காரியமும் கெட்டு போயிடும். அப்ப நான் வரட்டுமா தம்பி? வாங்க. ஜனனி, இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளையோட அம்மா அப்பா வந்துருவாங்க. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிட்டல? எல்லாம் கிளீனா தாங்க இருக்கு. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? பொண்ணு தானே பார்க்க வராங்க. அதுக்கு இல்லம்மா, மாப்பிள்ளையோட அம்மா கொஞ்சம் கராரான ஆளா இருக்காங்க. அவங்க கிட்ட பேசும்போதே தெரிஞ்சது. அவங்க இருக்கிற மனநிலைக்கு ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்து டென்ஷன் ஆயிடக்கூடாதுல. அப்படி டென்ஷன் ஆனா ஆயிட்டு போறாங்க. ஜனனி, நானே எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை வேக வேகமா முடிக்கணும் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். உனக்கு எங்க தெரிய போகுது என் டென்ஷன்? சும்மா இதே தம்பி. பேசிக்கிட்டு. வாங்கக்கா, வாங்க வாங்க. என்ன புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் விவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. எங்க அவங்க எல்லாம் காணோம்? வந்துட்டு இருக்காங்க தம்பி, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. சரி சரிக்கா. என்னக்கா? என்ன தம்பி இதெல்லாம்? எல்லாம் சந்தியாவோடதுதான். ஸ்கூல் காலேஜ்ல அவ வாங்கின மெடல்ஸ் அண்ட் சர்டிபிகேட்ஸ். ஜனனி, அக்கா வெயில அலைஞ்சு வந்திருப்பாங்க. நீ உள்ள போய் லெமன் ஜூஸ் கொண்டு வாயேன். ஆமாமா, நானே கேட்கணும்னு இருந்தேன், தாகமா இருக்கு. எடுத்துட்டு வரேன். தம்பி, உங்க தங்கச்சி படிச்சவங்கிறத மறைச்சுதான் இந்த கல்யாணத்தை பண்ண போறோம். மாப்பிள்ளையோட அம்மா என் பையனுக்கு படிச்ச பொண்ணு வேணாங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அவங்க இங்க வர நேரத்துல இப்படி எல்லாத்தையும் பரப்பி வச்சிருந்தா இதுதான் உங்க கண்ணுல முதல்ல படும். தயவு செஞ்சு இதெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துடலாம்க்கா, இன்னைக்கு ஒரு நாள் எடுத்துடலாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தியாக்கு இதனால பிரச்சனை வந்துருச்சுன்னா? அட என்ன தம்பி நீ, அப்பவே தெளிவா சொல்லிட்டேன்ல. மாப்பிள்ளை தம்பி தங்கமான ஆளு, எல்லாத்தையும் சமாளிச்சு அவரே பொண்டாட்டிய படிக்க வைப்பாரு. ஆ, படிக்காத ஒரு பொண்ணு படிச்சவ மாதிரி காட்டிக்கிறது தான் கஷ்டம். படிச்சவ படிக்காதவ மாதிரி காட்டிக்கிறது ரொம்ப ஈஸி. தம்பி, ரொம்ப யோசிக்காதீங்க, அவங்க வர நேரமாச்சு. உள்ள இருந்து உங்க பொண்டாட்டி வர வந்துட போறாங்க. டக்குன்னு சீக்கிரமா எடுத்து வைங்க. சரிங்கக்கா, நீங்க உட்காருங்க. ஆ, என்னங்க? ரொம்ப நன்றிமா. ஏதோ அமெரிக்கா போறீங்களாமே, தம்பி சொல்லுச்சு. நல்லபடியா போயிட்டு வாங்க. நாங்கெல்லாம் எந்த அமெரிக்காவை கண்டோம்? அக்கா, அவங்களுக்கு வழி தெரியுமாக்கா? இல்ல நான் ஏதாவது போய் கூட்டு வரணுமா? இல்ல தம்பி, அவங்க இப்ப வந்துருவாங்க. சரிக்கா. ராதா, வாங்க, உள்ள வாங்க. ம். வாங்க. வணக்கம். வணக்கம். இந்தாங்க. வாங்க. உட்காருங்க. வணக்கம்மா. ஜனனி, ஆ. இதை உள்ள கொண்டு போய் வச்சுட்டு டீ கொண்டு வா, போ. உட்காருங்க. சரி. வீடெல்லாம் ரொம்ப அருமையா வச்சிருப்பீங்க போல இருக்கு. ஆமா. ஆமாங்க. அப்புறம் எல்லாம் சந்தியாவோட வேலைதான். அவளுக்கு வீட்ல தூசு துரும்பு கீழே விழுந்தா கூட பிடிக்காது, உடனே கூட்ட ஆரம்பிச்சிடுவா. என்ன தம்பி? ஆ, 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 ஆ. ஓ, ம். எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம். வீட்ல பெரியவங்க யாருமே இல்லங்கறதுனால
இப்ப முறைப்படி பார்த்தா நீதான் எனக்கு சம்மந்தி. உனக்கு நான் உரிய மரியாதைய தர்றதுதான் சரி. வணக்கம் சம்மந்தி. வணக்கம். இதுல என்னமா இருக்கு? உட்காருங்க உட்காருங்க. இருந்தாலும் இந்த காலத்துல அண்ணனும் அண்ணியும் சேர்ந்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்றது பெரிய விஷயம்தான். எங்க பொண்ண காணும்? ஏ ஜனனி, சந்தியா உள்ள என்ன பண்றா? போய் அவளை கூட்டு வா. பூ அப்புறம் உங்க பையன் என்ன சொன்னாப்ல? அவன் எப்பவோ நான் சொல்ற பேச்ச மீறவே மாட்டான். இதோ இப்ப கூட நீ வாடா நான் கூப்பிட்டேன். பரவாயில்லம்மா, நீங்க பாத்துட்டு வந்தா போதும்னு சொல்லிட்டான். டீ எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. டீ நம்ம வீட்டு ரொம்ப அருமையா டீ இருக்கு. மாதிரி தேங்க்ஸ். என்னங்க ஜனனி, சந்தியா எங்க? அவளை எங்கேயும் காணும். எங்கேயும் வெளியே போயிருக்கான்னு நினைக்கிறேன். விளையாடுறியா? போகும்போது சொல்லிட்டு தானே போனேன். எனக்கு என்ன தெரியும்? என்னன்னு கேளுங்க. இரு. என்ன ரெண்டு பேரும் ஏதோ பேசிக்கிட்டே இருக்கீங்க? பொண்ணு வர சொன்னா நாங்களும் பேசிட்டு இருப்போம்ல. ஏதோ சந்தியா வந்துடுச்சே. ஏமா அங்கேயே நிக்கிற? உள்ள வாமா. நீதான் சந்தியாவா? பொண்ணு இங்க தானே இருக்கா? நீங்க என்னடானா உள்ள தேடிட்டு இருக்கீங்க? நான் நினைச்சதை விட நீ ரொம்ப அழகா இருக்கம்மா. ஆனா ஒரு ஒரு சேலை கட்டியிருந்தனா இன்னும் அழகா இருப்ப. சேலை தானே, அதெல்லாம் நல்லா கட்டுவா சிவகாமி. என்னம்மா நீ உட்காரு சிவகாமி. எங்க என் பையன் பேரு சரவண. அவனுக்கு பொண்ண கல்யாணம் பண்ண பொண்ணு பார்க்க தான் நாங்க வந்திருக்கோம். நான் தான் சரவணனோட அம்மா, இவரு அப்பா. நாங்க எல்லாரும் ஒரு கூட்டு குடும்பமா தான் இருக்கோம். சொந்தமா ஒரு துணி கடை இருக்கு, ஒரு ஸ்வீட் கடையும் இருக்கு, நிறைய வேலை இருக்கு. நீ சமாளிச்சிடுவியா? என் பையனை நீ நல்லபடியா பாத்துக்கணும். குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் அனுசரிச்சு ஒரு மூத்த மருமகளா பொறுப்பா நடந்துக்கணும். அவ்வளவுதாம்மா. எனக்கு வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. சிவகாமி, முக்கியமா நம்ம எதுக்கு வந்தோம் அத கேளு. ஆமாமா, கேக்குறேன். இத பாருமா, இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு மனசுல 1000 எண்ணம் இருக்கும். அது தெரியாம வீட்ல கல்யாணத்தை ரெடி பண்ணிடுவாங்க. அதனால எல்லாரையும் வச்சுக்கிட்டு உன்னை நேருக்கு நேரா நான் இப்ப கேக்குறேன். உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா? சம்மதம் இல்ல. நான் ஐபிஎஸ் படிக்கணும், அதுதான் என் லட்சியம்னு சொல்லிடு சந்தியா, சொல்லிடு. ப்ளீஸ் ஒத்துக்க. சொல்லு சந்தியா, பரிபூர்ண சம்மதம் சொல்லு. இல்ல, அவளை யாரும் கட்டாயப்படுத்தாதீங்க. அவளா சொல்லட்டும். நீ என்ன பதிலா இருந்தாலும் சொல்லுமா. உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா இல்லையா? உன் அண்ணி மேல உனக்கு உண்மையாவே பாசம் இருந்தா, நானும் உன் அண்ணியும் யூஎஸ்ல போய் சந்தோஷமா வாழணும்னு நினைச்சா
இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கும். எனக்கு இதுல சம்மதம். அவ்வளவுதாம்மா. இந்த ஒரு வார்த்தை எனக்கு போதும். இந்த நிமிஷத்துல இருந்து நீதான் என்னோட மருமகன்னு என் மனசுல நான் முடிவு பண்ணிட்டேன். கூடிய சீக்கிரம் குடும்பத்தோட வந்து முறைப்படி பொண்ணு பாக்குறோம். அது வரைக்கும் என் மருமகளை நல்லபடியா பாத்துக்கோங்க. ஆ? நாங்க போயிட்டு வரோமா? ம்? ஆ? சரி, சரிங்க. வரேங்க. நாங்க வரோம். வாங்க. வரோம். வாங்க. வரேம்மா. வரேங்க. தம்பி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. அப்ப நான் கிளம்புறேன். சரிக்கா. ம். வாங்க.